விஜய் இங்க இல்லன்னு தெரியும். ஆபீஸ்க்கு போயிருந்தோம். அவர் அங்கேயும் இல்ல. அப்புறம் ஸ்டாஃப் ஒருத்தர்கிட்ட விசாரிச்சோம். அவர்தான் விஜய் எங்கேயோ அவுட்டிங் போயிருக்கிறதா சொன்னாரு. ஃபோன் பண்ணாலும் அவரை ரீச் பண்ண முடியல. எங்க தாத்தா போயிருக்காரு? ஆ, எனக்கு தெரியாதுப்பா. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாம எப்படி? அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டே தான் இவரே தெரியலன்னு போய் சொல்றாரா? ஐயோ பாட்டி, நான் அந்த மாதிரி நினைச்சு கேட்கல. அண்ணே அப்புறம் நீ சொன்னதை வேற எப்படி எடுத்துக்கிறதா? அமைதி. கல்யாணி நீ இரு, நான் பேசிக்கிறேன். இல்லங்க, விஜய் எங்க போயிருக்கான்னு நமக்கு தெரியாது தானே நிஜம். அத சொன்னா உங்களுக்கு தெரியாம எப்படின்னு கேட்டா இதெல்லாம் என்னங்க பேச்சு? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன பாட்டி ஏதோ சண்டைக்காரங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஆமாப்பா, நீங்க எல்லாம் பேசாததையா நான் பேசிட்டேன். கல்யாணி, விஜய் மனசு சரியில்லை சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போனாப்பா. எங்க போறேன்னு கேட்டோம். அவனுக்கே தெரியாது சொல்லிட்டு போனாப்பா. 4 நாள் கழிச்சு வந்துறேன்னு சொல்லிட்டு போனா. வந்துருவாப்பா. காவேரி விஷயமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் தாத்தா. ஏய், இத பாருங்கப்பா, அவன ஒரு 4 நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு கொடுத்த மன நெருக்கடியை தாங்க முடியாம தான் நிம்மதியை தேடி போறேன்னு அவன் எங்கேயோ போயிருக்கான். அதையும் கெடுக்கணுமா உங்களுக்கு? இப்போ உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் பேரனை விட்டுருங்க. உங்க யார் சாவகாசமா அவனுக்கு வேண்டாம். அடேங்கப்பா, என்ன எத்தனை வாய்ஸ் நோட் போட்டிருக்கா? ஒரு நாள் உன்கிட்ட பேசாம இருந்ததுக்கு இப்படி துடிக்கிறியே. என்ன இத்தனை நாள் அலைய விட்டுருக்கியே. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்தாலும் வந்துருவான்ற நினைப்பு தானே உனக்கு. இருடி, இன்னும் 2 நாளாவது உன்னை தவிக்க விட்டு அதுக்கப்புறம் விஜய் விட்டு என்னால இருக்கவே முடியாதுன்னு நீயாவே பேக தூக்கிட்டு ஓடி வர்ற மாதிரி பண்ற. எங்க இருக்கீங்க? ஐம் சாரிங்க, இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுங்க. நானுமே நீங்க கோவப்படுற மாதிரி எல்லாம் கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் பிரெக்னெண்டா இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வர சொல்லிருக்காங்க. சீக்கிரமா வந்துருங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அம்மா கிட்ட சொல்லிட்டாளா?